அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வெண்துத்தி கற்பம் கற்பத்துக்காக வேண்டி இந்த வெள்ளைப்பூ பூக்குது துத்தி ஏற்கனவே பார்த்துக்கோங்க. ஒரு இலையை சேப்பு நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இதே மாதிரி வெள்ளை கலரில் பூ பூக்குது குருவிச்சி பூண்டு இந்த பக்கத்துலேயே இருக்குது. இதோட காய் பார்த்திங்கன்னா இந்த குருவிக்காய், அதான் நாங்கள் குருவிச்சி பூண்டுன்னு சொல்லுவோம். இதுவும் மருத்துவத்துக்கு வர்றது தான். இதில் காய் எப்படி இருக்காது. இந்த வெண்துத்தியில் இப்படி விற்று பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வரும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற குருவிச்சி பூண்டில் காய் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். வெயில் காலத்துலலாம் அந்த வெயிலை அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய அது காய். அது மாதிரி வெண்துத்திலேயே இன்னொன்று நம்ம பவளத்துத்தின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பவளத்துத்தி, அதுவும் வெண்துத்தி இலையை போல தான் இருக்கும். பூ மட்டும் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். இதுவும் நமக்கு தனியாக காயக்கல்ப மருந்து. பவளத்துத்தி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது பூராமே மலை ஏரியா. எங்கள் பகுதியில் அதிகமாக மழை பெஞ்சும் தோட்டம் எல்லா கம்மாயும் பிரிவுச்சு. இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் மழை இன்னும் செழிப்பாக இருக்குது. இந்த மலை ஏரியாவில் பூராமே ஏகப்பட்ட மூலிகை வளங்கள் உள்ளது. அது இது பவளத்துத்தி. அதனால் நம்ம வெண்துத்தியை பற்றியும் பவளத்துத்தி பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெண்துத்தியிலேருந்து தான் சிறுகண்ணகத்தை சுற்றி பண்ண சிறுகண்ணகத்தை உருக்கி அதை வறுத்து நம்ம எப்படி மருந்து கொண்டு போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறையா இருக்கும். இது பாருங்கள், இது வெள்ளைப்பூ தான் பூக்கும். ஆனால் வெண்துத்தி கிடையாது. இதோடைய இலையை பாருங்கள். அதனால் இதுன்னு சொல்லி வெள்ளைப்பூங்க கவனமாக நம்ம பார்த்து எடுக்கணும். வெண்துத்தியும் இருக்கும், பவளத்துத்தியும் அந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. நம்ம வெண்துத்தியை பற்றி தான் இப்போ எடுக்க போகிறோம். இது சுற்றி பண்ண சிறு எண்ணாகும். கிட்டத்தட்ட 10 கிலோ வரைக்கும் நாங்கள் சுற்றி பண்ணோம். அதில் கழிவு 2.5 கிலோ போக 7.5 கிலோ இருந்துச்சு. அதில் முதல்ல ஒரு 2 கிலோ இந்த வெண்துத்தி நாங்கள் நிறைய அரைச்சிட்டு இருந்ததை இதில் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். முதல்ல 2 கிலோ அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 2 கிலோ இது போட்டிருக்கோம். 4 கிலோ ஆச்சு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 3.5 கிலோ 4 கிலோ வரைக்கும் இங்கே இருக்குது. இப்போ இந்த இலையை போட்ட உடனேயே கருகி புகையாக வரும். அது பிறகு எல்லாமே இந்த சாம்பல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கலர் வரணும். இப்போ நம்ம இந்த சந்தன கலரில் வர்றது வரைக்கும் நல்லா வறுக்கணும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் பிடிக்கும் 1 கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 7லேருந்து 9 கிலோ வரைக்கும் இந்த இலை வரும். ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி இந்த கலர் வர்றது வரைக்கும் இருக்கணும். உடனே சாம்பல் ஆன உடனே போடக்கூடாது. கருகி சாம்பலான பிறகு இந்த சந்தன கலரில் வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இருக்கணும். அதுக்கு பிறகுதான் நம்ம இந்த இலையை எடுத்து அதில் போடணும். போட்ட உடனே நம்ம பழையபடிக்கு புகையாகி கருகி அப்படி சாம்பல் ஆகும். இப்படி ஒவ்வொரு தடவையும் முறைப்படி அவசரப்படாமல் நம்ம வறுத்து இது பண்ணணும். அவ்வாறு அங்கே அடுப்பில் முடிஞ்சதை நம்ம சலிச்சு வச்சுக்கிட்டு
இந்த கழுவத்தில் போட்டிருக்கோம். இது வந்து வெண்துத்தியில் சாறு எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாறை ஊற்றி நம்ம அரைக்கணும். கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து 4 மணி நேரமாக அரைக்கணும். நாங்கள் மிஷினால் 8 மணி நேரம் வரைக்கும் ஓட விடுவோம். அரைச்ச பிறகு சிறுவிலையாக தட்டி காய வச்சு புடம் போடணும். அப்புறம் புடம் போட்டதை மீண்டும் இந்த சாறை விட்டு அரைச்சி புடம் போடணும். இப்படியே ஒரு 10 புடம் போட்டாச்சுன்னா இது வந்து உயர்ந்த கற்பம். அப்படியே பலன்கள் எல்லாத்தையுமே இன்னும் அடுத்து போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இன்னும் வெண்துத்தியில் நிறையா போட வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்முடைய ஞானபத பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி நம்ம சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நிறையா வீடியோ போட போகிறோம். இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.